நமஸ்கார். அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது வட இந்தியாவில் தொடர்வண்டிகளில் பல சிக்கல்கள் ஏற்படுகிறது என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நானும் 2014ஆம் ஆண்டு வட இந்தியாவில் பயணம் செய்திருக்கிறேன். அதாவது 2014-15 எலக்ட்ரிக்கல் ஜூனியர் டெஸ்டிங் இன்ஜினியராக பணியாற்றியிருக்கிறேன் 2 வருடங்கள். அப்பொழுது நானும் தொடர்வண்டிகளில் தான் பயணம் செய்ய வேண்டும். அப்படி பயணம் செய்யும் பொழுது எப்பொழுதும் முன்பதிவு சீட்டு நமக்கு கிடைக்காது. சில தூரத்திற்கு, அதாவது முதலில் நான் பயணம் செய்யும் பொழுது சென்னையிலிருந்து பீகார் செல்ல வேண்டும். 2014 ஆகஸ்ட் மாதம் என்று நினைக்கிறேன். அப்பொழுது சென்னையிலிருந்து ஜபல்பூர் வரை எனக்கு பயணச்சீட்டு கிடைத்து விட்டது. ஆனால் ஜபல்பூரிலிருந்து பீகாருக்கு பயணச்சீட்டு இல்லை. அது இல்லாமல் நானும் பயணத்தை தொடங்கிவிட்டேன். அங்கு இறங்கி நானும் முன்பதிவு கொண்ட பெட்டிகளில் முன்பதிவு சீட்டு இல்லாமலேயே ஏறிவிடுவேன். ஏனென்றால் அங்கு அதுதான் வழக்கம். டிடிஆர் வரும்பொழுது அவரிடம் அதாவது தண்டம் கட்டி நாம் பயணம் செய்ய வேண்டும். அந்த சீட்டை வைத்துக்கொண்டு நாம் தொடர்ச்சியாக பயணம் செய்யலாம் அதே பெட்டிகளில். ஆனால் நமக்கு உட்காரவோ சில நேரங்களில் சீட்டு இருந்தது என்றால் நமக்கு கொடுப்பார்கள், இல்லை என்றால் நாம் அப்படியே உட்கார்ந்து பயணம் செய்யலாம். அப்படிதான் நானும் பயணம் செய்தேன். முதலில் எனக்கு ஹிந்தியே தெரியாது. ஹிந்தி தெரியாத பொழுதே நான் அங்கு பயணம் செய்திருக்கிறேன். ஆங்கிலமும் கொஞ்சம் தான் தெரியும். அடிப்படை ஆங்கிலம் கூட தெரியாது, ஏதோ ஒரு சில வார்த்தைகள் தான் தெரியும். ஜபல்பூரிலிருந்து பீகாருக்கு செல்லும் பொழுது என்னிடம் அந்த பீகார் மக்கள் பயணிகள் சிலர் பேசினார்கள். அவர்கள் எனக்கு ஹிந்தி தெரியாது என்று நான் கூறினேன். அப்பொழுது அவர்கள் எல்லாம் சிரித்தார்கள். எனக்கு ஆங்கிலம் சிறிது தெரியும் என்று கூறினேன். ஆனால் ஆங்கிலம் அவர்களுக்கு தெரியாது. அவர்களோ சிரிக்கிறார்கள் என்னை பார்த்து. நானும் சிரிக்கிறேன். நான் சிரிப்பதை பார்த்து என்ன சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாய் என்று கேட்கிறார்கள் என்னை கிண்டலாக. எதற்காக இதை கூறுகிறேன் என்றால் 2014ஆம் ஆண்டே நானும் முன்பதிவு கொண்ட பெட்டியில் முன்பதிவு சீட்டு இல்லாமலேயே பயணித்திருக்கிறேன். டெஸ்டிங் இன்ஜினியர், அதாவது எங்களை போன்ற டெஸ்டிங் இன்ஜினியர் இப்படித்தான் பயணம் செய்வார்கள் பொதுவாக. ஏனென்றால் அங்கு உடனடியாக இன்னொரு இடத்திற்கு, வேலை செய்யும் இடத்திற்கு போக வேண்டும் என்றால் இப்படித்தான் பயணம் செய்தாக வேண்டும். இங்கு நாம் மக்களை குறை கூறுவதா அல்லது சரியான போக்குவரத்தை நிர்வகிக்காமல், அதாவது உருவாக்காமல் இருக்கும் அரசாங்கத்தை குறை கூறுவதா? நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம்.